உங்களுக்கு நாகரிகம் பத்தி எனக்கு சொல்ல, நீ நாகரிகத்தை பத்தி சொல்றியா? நீ எப்படி சினிமாவுக்கு வந்த? உங்க அப்பா என்ன வந்தா வச்சு சமூகத்துக்கு ஆரோக்கியமான படம் எடுத்தாரா, ஆபாச படம் எடுத்தாரா? விஷயத்தை பத்தி கருத்தியல் ரீதியா ஒரு டாபிக் எதை கொடுத்தாலும் ஒரு 20 நிமிஷம் பேசுவார் அவரு. அந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு நாலேஜ் இருக்குங்கிறவங்க தான் நட்சத்திர பேச்சாளர். நீங்க ஆபாச பேச்சாளர், ஒரு மேடையில ஏறி கெட்ட வார்த்தை திட்டுறவன நீங்க வந்து என்ன சொல்றீங்க, நட்சத்திர பேச்சாளருங்கிறீங்க. படம் எடுத்தாரு, அப்பா டைரக்ட் பண்றாரு, பையனை பெரிய நடிகர் ஆக்கணும்னு 90கள்ல என்ன பண்றாரு, சங்கவின் ஒரு நடிகை, அந்த நடிகையை வச்சு பாத்ரூம்ல என்ன பண்றாரு, பாத்ரூம் சீன் வைக்கிறார். ஏப்பா உதயநிதி ஸ்டாலின் என்னப்பா, அவர் என்ன நோபல், அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவரா? உதயநிதி ஸ்டாலின் யாரு? ஸ்டாலின் அவர்கள் படத்துல நடிச்சிருக்காரா இல்லையா? கருணாநிதி அவர்கள் வந்து சினிமால கதாவசனம் எழுதி தானே எல்லாம் பண்ணாரு. அப்ப நீங்க உங்க குடும்பமே, இந்த திமுக அரசு குடும்பமே ஒரு நாடக கம்பெனி. ஒரு பெண்ணை குளிக்கிற முதுகோட உட்கார வச்சுட்டு, பையன் இங்க உட்கார வச்சுட்டு, ஓட்டையை கைவிட்டு சோப் போடுற மாதிரி அப்பா சீன் பண்றாருங்க. இது வேற யாரோ பொண்ணு அவ்வளவு கேவலம். அதோட விட்டாரு அவங்க அப்பா. இப்ப என்ன தம்பி பண்ற? இப்ப பொண்ணு இல்ல, இப்ப பொண்ணோட அம்மா வந்து அந்த பக்கம் குளிக்கிறாங்க, பொண்ணோட அம்மா குளிக்கிறாங்க. நீ பொண்ணு நடிச்சு என்ன பண்ற? விஜய் அவர்களோட அப்பாவுக்கே வந்து வாழ்க்கை கொடுத்தது திமுக தானா? இவங்க இப்படிதான், யாரு பெரிய ஆளா வந்தாலும் சரி, திமுக மட்டும் இல்லைன்னா இவனுக்கு பிள்ளையே பிறந்திருக்காது, திமுக மட்டும் இல்லைன்னா இவெல்லாம் படிச்சிருக்க முடியாது, திமுக மட்டும் இல்லைன்னா இவங்க எல்லாம் வந்து மேடையில பேசிருக்க முடியாது. இங்க நடக்கிற, தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா விஷயத்துக்குமே திமுக தானே இந்த ஸ்டிக்கர் எடுத்து இனத்தில ஒட்டி சொல்லிதான் நடக்கும். முதல்ல பொண்ணு நடிச்சு அவங்க அம்மா முதுகு, ஸ்ரீவித்யா முதுகு இப்ப சோப்பு போடுது. அப்பா ஒரு ஆபாச காட்சி கன்சீவ் பண்ணி அதை சீனா பையன் கிட்ட சொல்லி, எங்க மாமியார் முதுகுல சோப்பு போட்டுக்கிட்டு இருந்த நீ, நாங்கள் தமிழ்நாட்டின் மொழிக்காக மொழிப்போர் தியாகிகளாக இருக்கும்போது அப்பனும் மகனும் சேர்ந்து மாமியார் முதுகுல சோப்பு போட்டுக்கிட்டு இருந்த நீ எங்களுக்கு நாகரிக அரசியல் பாடம் எடுக்குறியா? சினிமாங்கிறது நாங்க எல்லாம் பார்த்திருக்கோம். இந்த படத்துல என்ன பெரிய புரட்சியை கொண்டு வந்துட்டாரு அவர். நாசர் என்னன்னா அப்படிதான் சொல்றாரு, ஒரு கல் ஒரு கண்ணாடி சினிமா உலகத்துல ஒரு புரட்சியை உண்டு பண்ணுச்சு அப்படிங்கிறாரு. புரட்சியா? என்னையா புரட்சியை உண்டு பண்ணுச்சு?